எல்லா போட்டிகள்லையும் சொல்லுகின்ற முதல் வாசகமே இதுதான், பங்களிப்பே பாதி வெற்றி அப்படின்னு. இந்த பங்களிப்பு அப்படிங்கிறத தாண்டி நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களுடைய முன்கூட்டிய திட்டம், அந்த திட்டமிடலுக்கான முயற்சி, அந்த முயற்சியை எப்படி நீங்கள் இங்கே வெளிப்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஃபேஸ் பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஆர்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்னு சொல்கிற இந்த காம்படிஷனாக இருக்கட்டும், இது வெறும் கல்லூரி அளவிலேயே நடத்தப்படக்கூடியதுன்றதை மட்டும் நினைக்காதீங்க. இதில் சிறந்த மாணவர்கள் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக தேசிய அளவில் இதற்கான போட்டிகள் எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போட்டிகளில் கலந்துக்கணும் அப்படின்னா நாம் இதை பற்றிய இன்னும் அதிகப்படியான தெளிவை பெற வேண்டியது அவசியம். நாம் ஒரு போட்டியில் கலந்துக்கிறோங்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது, எது இதையெல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாம் இது போல வேற என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணுமே தவிர அதையே பண்ணலாம், இதை யார் பார்த்துக்க போகிறா அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எல்லா ஆட்களையும் வெளிப்படுத்தக்கூடிய போட்டிகளில் நிறைய பங்கெடுத்துக்கோங்க. இங்கே இல்லை, இங்கே பங்கெடுத்துக்கிறது உங்களுடைய முதல் படியாக இருக்குன்னா அடுத்தபடியாக அடுத்த கல்லூரிகளுக்கிடையே நடக்கக்கூடிய போட்டிகளில் பங்கெடுத்துக்கணும். அதுக்கு பிறகு அது மாநில அளவில் தேசிய அளவில் போயிட்டே இருக்கும். சரியா? எனவே அடுத்தடுத்த நிலையில கலந்துக்கணும். அதுக்கு இன்னும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மெனக்கெட்டு திட்டமிட்டு அதுக்கான முயற்சியை விடாம செஞ்சீங்கன்னா நிச்சயமா வெற்றி. அந்த வெற்றிக்கான முதல் படியில் இப்போ நிற்கிறீங்கன்ற பொழுது அதுவே உங்களுடைய எல்லா வழிகளுக்கும் துணை செய்யும். எல்லாருமே நல்ல முறையில் செய்யுங்க. நிச்சயமா எல்லாருக்குமான ஒரு பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கோங்க.
இப்போ நம்ம பசங்க வந்து ஒரு ஃபேஸ் பெயிண்டிங் முடிச்சிருக்காங்க, அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்கலாம். ஓகேவா? என் பேர் வந்து எஸ் முகமது சாரி, டிபார்ட்மெண்ட் பிசி. என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன டீமில் இந்த ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க? இது வந்து ஜோக்கர் ஃபேஸ் பெயிண்ட். இதில் வந்து நான் ஒரு படம் பண்ணேன், ஜோக்கர் சீரீஸ். இந்த சீரீஸில் வந்து ஹீரோவில் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஜோக்கர் ஃபேஸ் பெயிண்ட். அதனால் வந்து ரொம்ப பிடிச்சதுனால வந்து இந்த ஜோக்கர் ஃபேஸ் பெயிண்ட் எனக்கு ஆசை இருந்துச்சு. அதனால் ஜோக்கர் எல்லாத்தையும் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து ஹீரோ வந்து எல்லாரும் காப்பாற்றுவாங்க, இல்லை எல்லாரும் அடிக்கிறேன். அது ஏன் பண்ணுறாரு, அவர் அது படத்தாலே என்ன பண்ணுவார், அவர் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, அது அடிக்கிறது. தம்பி என்ன சொல்லலாம், உள்ள 1000 கஷ்டம் இருந்தாலும் வெளியே சிக்ஸ முகத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் ஜோக்கர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த காம்படிஷன் வந்து உங்களுக்கு எப்படி மோட்டிவேட் ஆகுது, என்ன நினைக்கிறீங்க காம்படிஷன் பற்றி? இதை வந்து நான் வந்து ஸ்கூலில் வந்து கம்மியாக தான் படிப்பேன், ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணல. இதை வந்து நான் கொஞ்சம் சோஷியல் இம்ப்ரூவ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப இதை ஓப்பன் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம காலேஜில் வந்து இப்போது கேசிஎஸ் காலேஜில் வந்து டேலண்ட் குரூப்ஸில் வந்து காம்படிஷன் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் Good morning to all the participants. All the best. We would wish to give everyone actually participants அத்தனை பேருக்குமே பிரைஸ் கொடுத்துடலாம். But it is limited to first, second and third. All of you are talented in any way. It's not only for education, co-curricular and extracurricular activities also we are so good. So you can find all the students very enthusiastically participating. One side you have the face painting, one side art out of face. I could find many waste materials they are making. Nice to see our students participating. Hurry. Once the event is over, I suppose you can find others making face painting. I can find many new ideas they have done. New ideas. What is your topic? Ma'am, கொஞ்சம் கிட்ட போயிடுங்க. What was your topic? Yes. தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசுறீங்களா? இந்தியாவில் தமிழ்நாட்டுக்காக மட்டும் பேசுறீங்க. Thank you for ஒன் மோர் ஃபேஸ் பெயிண்டிங் டீம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மை நேம் இஸ் சல்மான். நான் வந்து பிபிஏ டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னன்னா நோ ட்ரக்ஸ்க்காக நான் வந்து வளர்த்துருக்கேன். இப்போ நான் என் ஃபேஸ் கலக்க பார்த்துக்கோங்க.
face painting, art out of waste, a KCS Kakinada College student. So let's begin the event of face painting and art out of waste. Painting, lot number 1 has to come to the stage, please. Good morning to everyone. We are coming from first BCA, first year, Bhubanesh and Pawan Kalyan. This is industrial Tamil savior. பொல்யூஷன்னால இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் அதனால் வந்து நம்ம எர்த் வந்து ஃபுல்லாக பொல்யூட் ஆகிருக்கு. அதனால் ட்ரீஸ் பேர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த சைட் வந்து சேவியர் பொல்யூஷன் இல்லாத ஒரு சைடு, ட்ரீஸ் பேர்ட்ஸ் எல்லாமே. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீஸ் பிளான் பண்ணி My name is Signesh. சோஷியல் மீடியா அதிகமாக இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால சோஷியல் மீடியா அதிகமாக கண்ட்ரோலாக யூஸ் பண்ணோம், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்தமாரி கான்செப்ட் தான். சோஷியல் மீடியா வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சார். கண்ட்ரோலாக இருக்கும் சார். யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறைய இருக்குது. அது வந்து கண்ட்ரோலாக எதுக்கு தேவையில்லாததுக்கு எது யூஸ் பண்ணுறோம் நம்ம அது கண்ட்ரோலாக நம்ம இப்போ ஜாப் என்னன்னா ஜாப் அதுக்கான சோஷியல் மீடியா யூஸ் பண்ணால் ஓகே. தேவையில்லாததுக்கு எது யூஸ் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது அந்தமாரி யூஸ் பண்ணுறது. அது வந்து யூடியூப்பு அந்தமாரி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்கு. அடுத்து வந்து நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். Good afternoon, sir. My name is Salman. This is my friend Bhuvaneshwaran. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, சொசைட்டியில் வந்து நிறைய ட்ரக்ஸ் பிபி தேடி பிபி என்ன சொல்ல வரோன்னா, சொசைட்டியில் வந்து நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யங்ஸ்டர்ஸோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் எங்கள் பேஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன்னா, லிக்கர்ஸ் அண்ட் வந்து டொபாக்கோ வந்து வேறு காலேஜில் நம்ம ரெஃபர் பண்ணும்போது நம்ம காலேஜ் நோ ஃப்ரீ ட்ரக்ஸ் கேம்பஸ். அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சார். தேங்க்யூ. Good afternoon, sir. Myself Rishikesh is Vigneshwaran. My topic is challenge in healthcare, rural versus urban area, sir. Rural areas la வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ்லாம் லேக் ஆஃப் நாலேஜாக இருக்காங்க சார். ஸோ அவங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ ஒன் டாக்டர்ஸ் கேன் நாட் ஹேண்டில் ஆல் தி பீப்புள் சார். அதுவே சிட்டியில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் இருக்காங்க. ஸோ தே கேன் ஹேண்டில் இன் சிட்டி சார். ஸோ அவர் கவர்மெண்ட் need to take an action in rural areas to build more hospitals. Develop பண்ணணும் சார். That's it. இருக்காங்களே சார். இருக்கிற சில பீப்புளுக்கும் அவங்க ஹெல்த் கேர் கொடுக்கணும் சார். தேங்க்யூ சார். Now I request lot number 5 to come to the main stage. சார், my name is Sadiq Prasad, ஸ்ரீஸ்பதி. சார், இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக் ஸ்மைல். சார், இப்போ வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து சார் இப்போ எவ்வளோ சார் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது வந்து அவங்க வந்து உள்ளே வச்சுக்கிட்டு வந்து வெளியில் வந்து ஒரு ஸ்மெல் பண்ணுறாங்க. அந்த சார் வெளில இருக்கிற ஸ்மைல் வந்து உங்களுக்கு உள்ளேயும் வந்து இருக்கணுன்றது சார் கான்செப்ட். தேங்க்யூ சார். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா? மேம், இப்போ நம்ம உள்ளே வந்து அழுகுறாங்க, நம்ம வெளியில் வந்து சிரிக்கிறாங்க. இந்த வெளியில் சிரிக்கிறதும் வந்து உள்ளேயும் வந்து சிரிக்கணுன்றதை பேஸ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி சொசைட்டியில் ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ்லேருந்து தான் வராங்க. ஸோ
ஸோ அதையும் கஷ்டமாக பார்த்துட்டு இல்லாமல் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. இப்போ சார் அது வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா வந்து நீங்கள் வந்து உள்ள அழுவுறதை வந்து நீங்கள் வந்து அதை வெளில வந்து காட்ட மாட்டாங்களா, அது வந்து அந்த நார்மல் பேசுகிற நீங்கள் உள்ள நீங்கள் சிரிக்கலாம் அந்த நார்மல் அதை பேஸ் பண்ணி தான் தேங்க்யூ. ஒரு இமோஷனை பற்றி சொல்கிறது, ஒரு இமோஷன்ஸை பற்றி பார்த்து இது எல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியும் ஒரு சோகம் இருக்கிறத காட்டுறது. இதில் சோகம் எங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க? கலர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை? சோகம் வந்து நம்ம எமோஷனை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் சிரிக்கிறதுக்கு ஜோக்கர்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பண்ணும்போது ஒரு வெளியில் சிரிக்கிறாங்கன்றதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் அவங்க உள்ள சோகமாகறதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நம்ம வந்து வெளியில் சிரிக்கிறாங்கிறது மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா உள்ள சோகமாக இருக்காங்க நமக்கு தெரியாது. நம்ம அதை வந்து ரோடாக கன்வே பண்ணுறதை விட அந்த ஆர்ட்டாக கன்வே பண்ண என்ன பண்ணுறோம் உங்களுக்கு Kumar. I'm G. Arun Kumar. M.K. Arun Kumar. My topic is antimicrobial awareness. இது வந்து நாங்கள் இருக்கிறதுனா நம்ம ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம கரெக்டாக டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நம்மளாம் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு டேப்லெட் வாங்கினோம்னா அதனால நிறைய சைடு எஃபெக்ட் வரணும். அதான் நீங்கள் சொல்ல வர்றது வந்து டாக்டர்கிட்ட போங்க, கரெக்டாக டாக்டர்கிட்ட போனால் அவர் கரெக்டாக சொல்லுவாங்க. நம்ம மெடிக்கல் ஷாப்பில் போனால் அவங்க தர மாத்திரை வந்து நமக்கு கரெக்டாக சைடு எஃபெக்ட்லாம் உண்டாகும். சைடு எஃபெக்ட்னால் நம்ம உடம்பு சரி, இப்போது நம்ம ஃபீவர்னா அவங்க தர மாத்திரை வந்து வேறு மாத்திரை கூட நமக்கு ஏற்ற மாத்திரை கூட இருக்கலாம். நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க தரது வேறு மாத்திரை இருக்கும். ஸோ நாங்கள் எடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் என்விரான்மெண்ட் சார். குளோபல் வார்மிங் அதாவது இது வந்து குளோபல் வார்மிங்னா என்ன, குளோபல் வார்மிங் அதனால ஏற்படுற சைடு எஃபெக்ட் அதை எப்படி தடுக்கலாம்னு பார்க்கலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து குளோபல் வார்மிங்கிறது பார்த்தீங்கன்னா பூமி ஹீட் ஆகிறதா குளோபல் வார்மிங் சொல்லுவோம். ஸோ அது எப்படி ஹீட் ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை சுற்றி வந்து எர்த்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர், ரெண்டு விதமான லேயர்ஸ் இருக்குது. ஒன்று ஓசோன் லேயர், இன்னொன்று வந்து ட்ரோபோஸ்பியர் சொல்லுவாங்க. ட்ரோபோஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாக உருவாங்க, நம்ம ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர ஸ்மோக்கு, அப்புறம் நம்ம வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடு, ஸோ இது மூலிமா உருவானது தான் அந்த ட்ரோபோஸ்பியர். ஸோ சன்லேருந்து வர அந்த சன்ரைசஸ் பார்த்தீங்கன்னா உள்ள பூமிக்குள்ளே வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகணும். ஸோ வெளியே போகிறப்போ நம்ம உருவாக அந்த ட்ரோபோஸ்பியர்ஸே பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறதுனால பூமி அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ இதனால தான் இந்த குளோபல் வார்மிங் உருவாகுது. ஸோ குளோபல் வார்மிங் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குளோபல் வார்மிங் வந்து உருவாகுது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸில் தான் உருவாகுது. ஸோ ஃபேக்ட்ரிஸோட ஸ்மோக்கு, நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் நம்ம வெஹிக்கல்ஸில் போகும்போது அதில் வர ஸ்மோக்கு, பேர்ன் பண்ணுற போகிற ஸ்மோக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நம்ம வெளியிடுற மூச்சு நல்லா கார்பன் டை ஆக்சைடு உருவாகும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர ஸ்மோக்னாலேயோ வெஹிக்கல்ஸ்லேருந்து வர ஸ்மோக்னாலேயோ கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். ஸோ இதெல்லாம் போய் மேலே ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபார்ம் ஆனதுனால உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிற ஹீட் வெளியே போக முடியல. ஸோ அதனாலே ஹீட் உள்ளுக்குள்ளாரே சுற்றி வந்துருக்கு. ஸோ அதனால பூமி வந்து நல்லா ஹீட் ஆகுது. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போது கம்ப்ளீட்டாக நம்மளால் தடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பைக்கில் இப்போ வெளியே லாங்கில் போகிறோன்னா வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு கிட்ட போகிற மாதிரிலாம் போகிறது நம்ம நடந்து போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு மரங்களையும் நிறைய வெட்டுறாங்க. ஸோ கார்பன் நம்மக்கிட்ட இருக்க வெளியே வர கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் தான் அது நிறைய எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும். ஸோ மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெட்டுறதுனால நம்ம வெளியே வர கார்பன் டை ஆக்சைடு ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வந்த கார்பன் டை ஆக்சைட்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாத ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம நிறைய மரம் வளர்த்தா கூட அந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த வெளியே வர அந்த கார்பன் டை ஆக்சைட்லாம் உருவாகி நமக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ அதனால மரங்களை வெட்டுறதுக்கு பதிலாக நம்ம நடுறதும் நல்லது. ஸோ ஒரு நாள் நம்மளால் நட முடியும்னா கூட இருக்கிற மரங்களை வெட்டாமல் இருக்கிறது ஒரு நமக்கு நல்லது அவசியம்.
இது அந்த பெயிண்டிங் வச்சு கொஞ்சம் சொல்றியாப்பா? இது என்ன அதான் மேடம் ஃபஸ்ட்டு வந்து அவன் வரைஞ்சானா? அவன் தான் வந்து அவனுக்கு சொல்ல முடியாது என்ன அவனுக்கு இருக்கும் நாக்கு அதனால அவனால் சரியாக பேச முடியும். சரி சரி, இந்த பக்கம் கொஞ்சம் திரும்ப. மரம் இருக்கு. ஸோ அதான் நம்ம அதிகமாக குளோபல் வார்மிங்னால இந்த மாதிரி அதான் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர நிறைய புகை, அப்புறம் வெஹிக்கிள்ஸ்லேருந்து வர புகை, நிறைய மரம் வெட்டுறதுனால இந்த குளோபல் வார்மிங் அதிகமாகிறதுனால பூமி நிறைய ஹீட் ஆகனால பூமிஸ்லாம் இந்த மாதிரி ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ரெடியூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆகிறது ஒரு சான்ஸ் இருக்குது. குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்காக நீங்கள் எதனா ப்ரிகாஷன் எடுத்துருக்கீங்களா? நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய செடி தான், என் மரம்லாம் எங்கள் வளர்க்க முடியும், ஆனால் செடி தான் வளர்ப்பேன் சின்ன சின்னதாக. காலேஜில் ஏதாவது பிளான் அந்த மாதிரி இது பண்ணால் உங்களால் பாதுகாக்க முடியுமா? காலேஜ் கொஞ்சம் டவுட் தான் சார், ஆனால் என் வீட்டு பக்கத்தில் நான் வரவே அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே சார், கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். My concept is child abuse. Child abuse. The happy face of a child is here that after harassment, the child faces a lot of problems, and that represents this is like a human span. That happy face, this is it. Thank you, sir. எந்த மாதிரியான சைல்டு Female abuse, like female. Yes. ஃபீமேலுக்கான ரெப்ரசன்டேஷன் There's happy face. ஃபீமேலுக்கான ரெப்ரசன்டேஷன் That is a yellow color, like ஆர்டிக்கு yellow, yes, happy. ஃபீமேலுக்கான ரெப்ரசன்டேஷன் Red color. I can represent a red color for it. இது பண்ணக்கூடாது. ரெட் கலர் வந்து ஒரு வயலன்ஸ் Next time I will. Sir, my name is Ashwin. His name is Vignesh. செகண்ட் இயர் பிஎஸ்சி படிக்கிறோம். எதுக்காக நான் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, எம்மதமும் சம்மதம். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது பாகிஸ்தான் அந்த ஆப்கானிஸ்தான்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக டெரரிஸ்ட், அப்புறம் மத கலவரம், அந்த முஸ்லீம்ஸ் அதிலான முஸ்லீம்ஸ்னு சொல்ல வரல, லைக் இந்த ஸ்பையே போடுற அந்த இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இந்த உலகத்துக்கே வந்துட்டு தெரியும், இந்தியா வந்து எல்லா எம்மதம் சம்மதமான நாடு அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியும். டாப் 3 பொசிஷனும் இதுலேயே அந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்தியா ஃப்ளாகில் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எம்மதம்னு சொல்லிட்டு மாதிரி நம்ம வரணும். lot of possibilities, new vibes. It's a bulb.
அதுதான் சொல்லணுமா? பின்னாடி வரவங்க தான் மாற்றி போடுறாங்க, முன்னாடி மாற்றி 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 வச்சுனாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜாப்லேயுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாப் லெட்டர் எப்படி யூஸ் ஆகும்? கிளைண்ட்ஸ் வந்து நாட்டில் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இங்கிலீஷில் காட்டுறாங்க. இப்போ டெமோ மூலியமாக சொன்னாங்க, டெமோ மூலியமாக நம்ம இங்கிலீஷ் காட்டினாச்சு. அவங்களுக்கு புரியலைன்னா நம்ம அந்த டைம்லேயே மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு கிளைண்ட்ஸ் வந்து போர்ட் மீட்டிங்கில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாமல் விசுவலைஸாக பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதுக்கு எக்ஸ்பெக்டான ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி விசுவலைஸாக பண்ணனா இதில் சேஞ்சஸ் இது நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் வந்து கார்டன் ஸ்கொயர் ஃபீட் கட்டுற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அவங்க பட்ஜெட் அவங்கக்கிட்ட சைன்ஸில் வந்து இருக்கிற மாதிரி அவங்க பட்ஜெட் இருக்கிற மாதிரி அவங்க சொல்கிற கான்செப்ட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து பேசிட்டு நம்ம பார்த்து அவங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நம்ம இதே மாதிரி பண்ணால் பிடிக்கல அப்படின்னு அவங்கள்ட்ட சஜஷன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டபுள் வேணுமா மேலே வந்து எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது சொல்லலாம். வாட்டர் பாட்டில் To make this project will take just 20 to 30 minutes. தோரணை மாதிரி மச்சான் மேலே மேலே தூக்கிடா டிவி சைலண்டாக Just to 30 minutes. ஏய் ஜியோ டவர் போனால் ஏன் வர மாட்டேன்? அது வராது காட்டாது வழி விடு. நல்லா இருக்கும். ஆனால்
பேஸ் கொடுத்து Good afternoon, sir. My name is Kumar. We are from 3rd BBA and we have done our art based on the topic art out of waste, as you all know. So this was based on the cardboard, and these are the seashells I collected from the sea when I was swimming in the sea. And I used those sand from the beach as a college. To our college, I wanted to contribute. Next, we have tables from the wastewater bottle which we have used and the cardboard. We can use it as a mobile phone stand or any stand. And this is the Tanjavur Kalyani Bombay. So this is what the basic Tanjavur Kalyani Bombay is, and it is the basic structure of the Tanjore temple itself. So that has almost survived for so many centuries, many earthquakes and tsunamis. Yes, I have added sand as the base weight. And this is the 1 minute sand class. 1 minute, sir. Approximately 1 minute. So it's nearly like plus or minus 5 hours. So we all have played this game during our childhood, sir. So I wanted to recreate this with the waste which we have. I have used the cardboard. So I don't remember it, but I have played it in my childhood. Most of us will have played it. Also played it in childhood. Yes, sir. So if you want, you can try it. So, and this is, I wanted to make an awareness on the bird situation. This is the factory, like based on the, it is just a factory outlet, but I wanted to show this in the shadow art. Can you please turn off the lights? 2 or 3 lights, please. So let me demonstrate it. Lights. Sir, this is just a tower open or a chimney, we can say anything like that. But this is the bird, sir. Approximate bird. As we have seen, many factories have become larger and larger, and the pollution has become more. So we don't see the birds dying in every day. But this is a small demonstration of how birds. This is the bird's beak and the bird's wings. We don't see it every day, but it shows in the long-term run. So I wanted to represent this. We always see the factory, but we don't see the outcome and the back triggers of this. And finally, I wanted to. In school days, we would have played with this. The water bottles cap and pens. The little parts. We can spin it also, sir. What do you call that as? Just the plastic top, sir. It is from the best out of waste products, sir. And finally, we all have newspaper in our everyday homes needs, sir. And I have used those newspaper as the tablecloth, sir. Yes, sir. Thank you, sir. Thank you so much, sir.